வணக்கம் நேயர்களே, கல்லூரி வாசல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. +2 முடித்த மாணவர்கள் அடுத்து என்ன துறையை தேர்ந்தெடுத்து படிக்கலாம், எந்த கல்லூரியில் சேரலாம், மேலும் அவர்களுடைய திறமையை வளர்த்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்பதை கல்லூரி வாசல் நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் தினந்தோறும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய கல்லூரி வாசல் நிகழ்ச்சியில் ஃபேஷன் டெக்னாலஜி துறை குறித்தும் படிப்புகள் குறித்தும் வேலை வாய்ப்பு குறித்தும் தான் நாம் பார்க்க போகிறோம். நேயர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு விளக்கங்களை பெறலாம். சார் வணக்கம். ஃபேஷன் டெக்னாலஜி அப்படிங்கும்போது ஒரு எந்தூசியாஸ்டிக்கான ஒரு ஃபீல்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப கிளாமரஸான ஒரு ஸ்ட்ரீம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்ப நிறைய ப்ரொஃபஷனல் டிகிரிஸ் இருக்கும் போதும் ஃபேஷன் டெக்னாலஜி தேடி மாணவர்கள் வராங்க இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டிஃபரன்ஸ் வேணும். எனக்கு சேம் மொனாட்டனஸா எனக்கு போக வேண்டாம்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ் சூஸ் பண்றாங்க. பட் இண்டஸ்ட்ரி வைஸ் அவங்களுக்கான டிமாண்ட் எப்படி இருக்கு? ஃபேஷன் டிசைனிங் வந்து ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்டு. ஓகே, அதுல நிறைய பேர் வராங்க. ஓகே, லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கமிங் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இட் இஸ் பேசிக்லி லைக் எப்படி நான் ஒரு கிரியேட்டிவ் லேபிளா எடுத்து வரணும், ஒரு பிராண்ட் ஆகணும், ஓகே நான் ஒரு செலிபிரிட்டிக்கு டிசைன் பண்ணணும் சொல்லி லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் ட்ரீம்ஸ். அதனால நிறைய பேர் படிச்சிட்டு இருக்காங்க. இப்போ டிமாண்டும் இண்டஸ்ட்ரியில நிறையவே இருக்கு. நீங்க சொல்லுங்க அது கிரியேட்டிவான ஒரு ஃபீல்டு இது அப்படின்னு. நிறைய பேருக்கு வந்து அது ஒரு பார்ன் கேரக்டரா இருக்கும். கிரியேட்டிவிட்டி, இமேஜினேஷன் அப்படிங்கறது வந்து நிறைய அந்த கலர் சென்ஸ் இதெல்லாம் இருக்கும். அதையும் தாண்டி அது மட்டும் இல்லாம இந்த அக்வயர் ஸ்கில்ஸ் அப்படிங்கும் போதுதான் நம்மளுக்கு வந்து இந்த இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஃபேஷன் டெக்னாலஜிங்கும் போது இது வந்து ஒரு ரொம்ப வருஷமா இல்ல, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 10-15 இயர்ஸ்ல வந்திருக்கு இந்த கோர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப நம்ம இன்ஸ்டிடியூட்க்கு எந்த கோர்ஸா இருந்தாலுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியத்துல இருக்கும். என்ஜினியரிங்கா இருந்தாலுமே அது என்னதான் ட்ரெடிஷனல் என்ஜினியரிங்கா இருந்தாலும் இன்ஸ்டிடியூட் பேசும். அந்த மாதிரி ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கணும்னு நினைக்கிற ஆஸ்பிரன்ஸ் ஒரு காலேஜை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன விதமான செக்லிஸ்ட்லாம் அவங்க வந்து கன்சிடர் பண்ணாங்க? ஓகே, அதுக்கு ஃபர்ஸ்ட் முன்னால வந்து ஸ்டூடெண்ட் செக்லிஸ்ட் போடணும். ஓகே, நான் வந்து ஒரு 3 வருஷமா ஒரு கோர்ஸ் படிக்க போறேன், இல்ல 4 வருஷம் இந்த கோர்ஸ் படிக்க போறேன், அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஐ கேன் கிவ் த கிரியேட்டிவிட்டி, அந்த கான்சென்ட்ரேஷன் அந்த மாதிரிலாம் கொடுக்கறது நான் ரெடியா. அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து he can go to the institutions. இன்ஸ்டிடியூஷன் வந்து எல்லாமே வந்து அப்ரூவ்ட் கோர்ஸா தான் சொல்லி தராங்க. ஓகே, கவர்மெண்ட் அப்ரூவ்ட் கோர்ஸ் இருக்கு, இன்டர்நேஷனலி அப்ரூவ்ட் கோர்சஸ் சொல்லி தராங்க. சோ அந்த ஸ்டூடெண்ட் ஏற்ற மாதிரி கோர்சஸ் இருக்கு. whether he can do a 3-year course or a 4-year course or a 1-year diploma, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. சோ 3-year கோர்ஸ்க்கு நீங்க என்ன டிகிரி கொடுக்குறீங்க? அதே மாதிரி 4-year கோர்ஸ்க்கு என்ன டிகிரி? இல்ல, அது பேசிக்கலி வந்து பேச்சுலர் ஆஃப் டிசைன் அப்படின்னு வரும். பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டிசைன், ஃபேஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி அப்பேரல் டெக்னாலஜி, நிறைய டைட்டில்ஸ் இருக்கு. பட் அல்டிமேட்லி இட்ஸ் கார்மெண்ட் மேக்கிங் அண்ட் கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். அந்த மாதிரி தான் கார்மெண்ட் மேக்கிங் அண்ட் கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். சோ இப்போ நீங்க ஃபீல்ட்ல இருக்கிறதால உங்ககிட்ட இந்த क्वेश्चन கேக்குறது ரொம்ப இதுவா இருக்கும் சார். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்திருப்பீங்க நீங்க இல்லையா? சோ இந்த கோர்ஸை வந்து ஒரு ஏர்ஜ்ல செலக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சில பேர் ஏதோ ஒரு காரணத்தினால டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாங்க. சில பேரால இந்த கோப் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எந்த இடத்துல ஒரு லேக்கிங் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்னால இதுல சக்சஸ்ஃபுல்லா வர முடியாது? இல்ல, இப்போ நீங்க கேக்குற क्वेश्चन வந்து ரெண்டு பார்ட்டா. ஒன்னு வந்து கிரியேட்டிவிட்டி, ஒன்னு வந்து ப்ரொடக்ஷன் வச்சுக்கலாம். ஸோ கிரியேட்டிவிட்டிக்கு சில பேர் வந்து செலக்ட் பண்ணி நல்லா நீங்க சொன்ன மாதிரி கலர் சென்ஸ் எல்லாமே வருது. ஸோ தே டேக் த பார்ட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. பட் அதர் பீப்புள் குரூப் வந்து தே டேக் ஓவர் ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன் மீன்ஸ் தே லேர்ன் ஹவு டு மேக் தட் கார்மெண்ட் இன்டு மெனி நம்பர் ஆஃப் கார்மெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு கார்மெண்ட் பண்ணா அவங்களுக்கு கிரியேட்டிவா இருக்கலாம். இதே நீங்க அதே கார்மெண்ட் 100 வாட்டி பண்ணா வி நீட் திஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள். ஸோ பார்ட் ஏ பார்ட் பின்னு வச்சுட்டு ஆல் ஆஃப் தேம் ஆர் கெட்டிங் த ஜாப்ஸ். பட் வந்து ஐகானிக் பீப்புளுக்கு வந்து ஒரு ஸ்டைலிஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷன் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கு? வந்து ஜாயின் பண்ற எல்லாருக்குமே அது இருக்கும், நம்ம எதிர்பார்க்க முடியாது. இல்ல 100% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே ஐ வாண்ட் டு டிசைன் ஃபார் செலிபிரிட்டிஸ், ஓகே ஐ வாண்ட் டு வெயிட் ஃபார் ஐகான்ஸ் தான் ஆசைப்படுறாங்க. பட் அது ரீச் பண்றதுக்கு they have to work hard. Okay, they have to be a part of the system to go there, and a lot of people achieve that in our we have seen that. ஓகே, இப்ப இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கும்போது வெதர் பி டிப்ளமோ ஆர் சர்டிபிகேட் கோர்ஸா இருந்தாலும் சரி, இல்ல டிகிரி கோர்சஸா இருந்தாலும் சரி, இப்ப வந்து இதையும் தாண்டி தனியா ஏதாவது கிராஷ் கோர்சஸ் மாதிரி பண்ணலாமா? தனியா இன்டர்ன்ஷிப்ஸ் மாதிரி போகலாமா? கண்டிப்பா. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் ஃபவுண்டேஷன் படிச்சுட்டு ஒரு 2 years 1 year அவங்களே படிச்சுட்டு they can surely look in for internships. அது இன்டர்ன்ஷிப் வந்து அவங்க இந்தியாலயும் பண்ணலாம், அப்ராட்லயும் போய் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு இப்போ. because we have opened up, so there is huge demand. So எப்படி இங்க வந்து அவங்க என்ரோல் பண்ணிக்கலாம், ஃபாரின் யூனிவர்சிட்டிஸோட டை அப் இருக்கும்பாங்க, ஃபர்ஸ்ட் இயர் இங்க படிக்கணும், செகண்ட் இயர் அந்த மாதிரியும் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கு. How advisable is to do that? Basically it depends on the student again. Okay, என்னால போய் படிக்க முடியுமா, என்னால I mean whether I can prove myself.
அதுக்காக. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஃபேஷன் டிசைன் படிக்கிறாங்களோ அல்ல கிரியேட்டிவ் எஜுகேஷன் படிக்கிறாங்களோ ஐ ரெக்கமெண்ட் them to take one more foreign language. ஓகே. சோ அதனால உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ஒன்னு தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம். எனிதிங் லைக் யூ கேன். இன்னும் நிறைய விஷயம் பேசலாம் சார். ஒரு நேயர் காத்திருக்கிறார், பேசலாம். கோவையிலிருந்து சரண்யா காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சரண்யா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. சொல்லுங்க சரண்யா. I completed my MTech in apparel technology, ma'am. Okay. What kind of jobs I can get? Apparel technology. கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் சரண்யா. ஓகே சரண்யா, இப்போ நீங்க ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரியில ஒர்க் பண்ணணும்னா ஓகே there is huge opportunity. ஓகே ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு மர்ச்சன்டைசிங்ல தான் கூப்பிடுவாங்க. அந்த மர்ச்சன்டைசிங்ல போனாலே உங்களுக்கு அந்த ஃபுல் ஃபேக்டரியோட ஆபரேஷன்ஸ் தெரிஞ்சிடும். அப்புறம் நீங்க ஸ்பெஷலைஸா நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ லைக் யூ வாண்ட் டு கோ இன்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி நீங்க போலாம். இல்ல நான் வந்து ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில வந்தாங்கன்னா யூ கேன் பி a part of the buying team. இப்போ ட்ரெஸ் வாங்குற டீம்ல பிகாஸ் யூ நோ ஹேவ் த நாலேஜ் ஆஃப் ஃபேப்ரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்ரிதிங் யூ கேன் கோ பி a part of the procurement team மாதிரி நீங்க போலாம் ஃபார் த பிகஸ்ட் ரீட்டைல் அவுட்லெட்ஸ்க்கு. சார் இப்ப வந்து அகாடமிக் ரிக்வயர்மெண்ட் அப்படிங்கறது இருக்கும். வந்து நான் சொன்ன நீங்க சொல்லிருந்தீங்க இந்த கலர் சென்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். சில பேருக்கு வேற நிறைய ஸ்கில்ஸ், கிரியேட்டிவிட்டி ஸ்கில்ஸ் இருக்கும். அதையும் தாண்டி இப்ப இதுக்கு வந்துட்டு இந்த கோர்ஸோடைய அந்த அவுட்கம் பார்த்துட்டு எனக்கு இது படிக்கணும்னு ஆசையா இருக்குன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த டிராயிங், இந்த பெயிண்டிங், இந்த கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல ஒர்க் பண்றது, டெக்னிக்கல் சைட்ல எப்படி அவங்களை வந்து கல்டிவேட் பண்ணிக்கலாம்? இல்ல இப்ப மெயின் திங் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் ஒரு டிசைன் படிக்கணும்னா நாங்க சொல்றது பர்சனல் ஒர்க் வந்து கையில வரைங்கன்னு தான் சொல்றோம். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் யூ ஸ்டார்ட் வித் பேசிக்ஸ், வித் பேசிக் ஸ்கிரிபிள். உங்க ஐடியாவை பேப்பர்ல எடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் அதை கலர் பண்ணுங்க, அப்புறம் அது கார்மெண்ட் ஆக்குங்க. சோ இப்படிதான் போகுது ப்ராசஸ் ஃபேஷன் டிசைனிங் பொறுத்தவரைக்கும். சி வாட் ஆல் ஐடியாஸ் உங்ககிட்ட நிறைய ஐடியா இருக்கும், பட் வாட் ஆல் பாசிபிள் வாட் இஸ் நாட் பாசிபிள் எப்படி தெரியும்னா ஒன்ஸ் யூ புட் இன் தி பேப்பர். ஓகே சில ஐடியாஸ் வில் டை இன் பேப்பர், சில ஐடியாஸ் வில் ஓபன் அப் அண்ட் மேக் தட் a garment. சோ அதனால நீங்க அப்படி பண்ணலாம். சோ இப்போ உங்களுக்கு வந்து வைட் ஸ்ப்ரெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஃபேஷன் டெக்னாலஜில படிக்கிறது மூலமா. அப்படிங்கும்போது டெக்ஸ்டைல் மில்ஸ்ல என்ன மாதிரியான டெசிக்னேஷன் அண்ட் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு? பேசிக்கலி இப்போ வந்து அவங்க இந்த ஸ்டூடெண்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அவங்க படிச்ச கோர்ஸ் என்ன, ஓகே அவங்க வந்து டிசைன் படிச்சிருக்காங்களா இல்ல டெவலப்மெண்ட் படிச்சிருக்காங்களா இல்ல டெக்னாலஜி படிச்சிருக்காங்களா. சோ இப்போ பாத்தீங்கன்னா அப்பேரல் டெக்னாலஜி நிறைய இடத்துல போட்டிருப்பாங்க கோர்சஸ், பிஎஸ்சி அப்பேரல் டெக்னாலஜி. சோ அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த இடத்துக்கு ஆக்சுவலி இப்போ டிசைனிங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. ஓகே பேசிக்கலி எனி கம்பெனி, எனி கார்பரேட், எனி ஆர்கனைசேஷன் ஆர் எனி ஃபேக்டரிஸ். இப்போ ஒரு ஃபேக்டரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிஃபார்ம் டிசைன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒரு ஹோட்டல் எடுத்தா அந்த ஹோல் ஸ்டாஃப்க்கு டிசைன் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகே இப்போ டிவி சேனல் கொடுத்தா கார்பரேட் வேர், ஓகே அதுவும் இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ அதே மாதிரி ப்ரோக்ராம்ஸ், ஓகே ஐ மீன் மூவிஸ், அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ வாட் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ கேன் லாக் இன். ஓகே அதான் மெயின். சோ ஒரு இண்டஸ்ட்ரியிலயும் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கறத நம்ம நிறையவே பேசி தெரிஞ்சுக்கலாம். கோவையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். நந்தகோபால் காத்திருக்கிறார், பேசலாம். நந்தகோபால் வணக்கம். நந்தகோபால் உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்ப நான் தேர்ட் இயர் பிஎஸ்சி ஸ்டுடியோ படிச்சிட்டு இருக்கேன் மேம். ஓகே தேர்ட் இயர் பிஎஸ்சி காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன். ஓகே படிச்சிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு ஷாப் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன், பொட்டிக் ஷாப்போ இல்ல வேணா பெரிய ஷாப் மாதிரி ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். ஓகே இப்ப அதை முடிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஏதாச்சும் ஸ்டடிஸ் இருக்கா இல்ல வேற ஏதாச்சும் எம்எஸ்சி பண்ணலாமா, அதாவது கார்டு கேட்கணும் தெரிஞ்சுக்கலாம். நந்தகோபால் சார். வேணுகோபால் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நீங்க ஒரு பொட்டிக் ஆரம்பிக்கணும்னா ஐ வுட் ரெக்வெஸ்ட் யூ டு ஹேவ் அ இன்டர்ன்ஷிப் மாதிரி நீங்க எங்கன்னா போங்க. ஓகே இன்டர்ன்ஷிப்னா ஒரு ட்ரைனிங் ஒரு 3 months 6 months. ஏன்னா பொட்டிக் வந்து நீங்க ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரி கஸ்டமர்ஸ் வாங்க போறாங்க, எந்த இடத்துல போட போறீங்க, சோ நிறைய விதிமுறை இருக்கு அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால. சோ அதனால நீங்க எப்படி பண்ண போறீங்கன்னு சொல்லி அதை பாருங்க ஃபர்ஸ்ட். ஓகே நீங்க வந்து கோர்ஸ் படிக்கிறது அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு, நீங்க மேல படிக்கலாம். ஓகே அது வந்து நீங்க 2 years கோர்ஸாவும் படிக்கலாம் இல்ல 1 year டிப்ளமாவும் டிசைனிங்ல படிக்கலாம் நீங்க. ஓகே ரெண்டாவது வந்து இப்போ நீங்க பொட்டிக் ஆரம்பிக்கணும்னா ஐ வுட் ரிக்வெஸ்ட் யூ நீங்க ஃபர்ஸ்ட் போய் ஒரு கடையில வேலை செய்யுங்க. ஓகே அவங்க எப்படி பண்றாங்க அந்த ப்ராசஸ் பாருங்க, அப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் ஆஃப் வித் யுவர் வெஞ்சர். திருப்பூரிலிருந்து கிருபா காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் கிருபா, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க? வணக்கம் மேடம். இப்போ நான் கார்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க, மர்ச்சன்டைசிங். ஓகே இப்போ ஒரு 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கார்மெண்ட்ஸ்ல மர்ச்சன்டைசிங், காஸ்டிங், ப்ரோக்ராமிங், பிளானிங் எல்லாமே தெரியும். இப்போ ஃபேஷன் டெக்னாலஜில வந்துட்டு புது டிசைன் நிறைய பண்ணிட்டு இப்போ ஒரு 1 year கோர்ஸ் பண்ணலாமா? அது என்ன செலவாகும்? பண்ண முடியுமா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் கிருபா. இப்போ நீங்க வந்து ஐ மீன் ஆல்ரெடி உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகே உங்களுக்கு வந்து ஒரு 1 year டிப்ளமாவா நீங்க படிக்கலாம். ஓகே உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன்ல ஃபுல்லா தெரியும், பிளானிங்ல ஃபுல்லா தெரியும் சொல்லிருக்கீங்க. சோ இப்போ தேவையான டிசைன், இப்போ டிசைன் ஒன்னு நல்ல டிசைனா இருந்ததுன்னா நீங்க அதை மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணலாம். ஓகே உங்களுக்கு ப்ரொடக்ஷன் பிளானிங்ல ஆல்ரெடி யூ ஆர் ஸ்ட்ராங். சோ அதனால நீங்க டிசைனிங் படிச்சா உங்களுக்கு நல்லா இருக்கும்.
அண்ட் யூ கேன் டூ இட் அஸ் அ பார்ட் டைம் ஆல்சோ. பட் ஏன்னா கோயம்புத்தூர்ல பார்ட் டைம் இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் சென்னையில இருக்குன்னு தெரியும். பட் இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் இருக்கிறதுனால ஆடட் அட்வான்டேஜ். சார் இப்ப பொட்டிக் இந்த மாதிரி டெக்ஸ்டைல் மில்ஸ் இப்படி இல்லாம ஃபேஷன் ஷோ ஆர்கனைசர்ஸாகவும் இவங்க போகலாம். அந்த இடத்துலயும் இவங்க வந்து நிறைய ஃபிளரிஷ் ஆக முடியுங்கிற ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். கண்டிப்பா. அங்க எப்படி சார் அது? மெயின் திங் வந்து ஃபேஷன் கார்மெண்ட்ஸ் பத்தி எங்களுக்கு தெரியும். ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம காட்ட போறோம் ஃபேஷன் ஷோ மூலியமா. So as a designer or a show manager, I will show the audience enna ungalukku pidikkum. So they want to see sarees, okay, chudidars, okay, western wear, Indian wear, abdin fusion garments, abdin we can showcase. So there is a very good opportunity there also. நெல்லையிலிருந்து அஸ்வினி காத்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் அஸ்வினி, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ. ஹலோ. 12th முடிச்சிருக்கேன். ஓகே. பிஎஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கிறதுக்கு வந்து ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிக்கலாமா இல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல பிடெக் அப்படி படிக்கணுமா? தெரிஞ்சுக்கலாம் அஸ்வினி. நீங்க என்ன படிச்சுட்டு அப்புறம் பண்ண போறீங்க? பிடெக்ன்ற ஒரு தாட் ப்ராசஸ், பிஎஸ்சின்ற ஒரு தாட் ப்ராசஸ், ரெண்டு இருக்குது. ஓகே, நீங்க 3 இயர்ஸ் கோர்ஸ் படிக்கணுமா இல்ல 4 இயர்ஸ் கோர்ஸ் நீங்க தான் டிசைட் பண்ணாது. ஓகே, என்ன பண்ண போறீங்க நெக்ஸ்ட்? இது படிச்சுட்டு இல்ல சார் நான் வந்து ஒரு டெக்னாலஜி ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும்னா யூ கேன் டூ அ பிடெக். நோ, யூ வாண்ட் டு பி a degree holder, you can do, because everything is focused on you. ஓகே, எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கோர்சஸ் வந்து சொல்லி கொடுக்கறது வேற, நீங்க என்ன படிக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து அதை டிசைட் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் அந்த காலேஜுக்கு போங்க, 3 இயர்ஸ் கோர்ஸ் நடத்துற காலேஜ் போய் கேளுங்க, அவங்க சிலபஸ் என்னன்னு பாருங்க. அப்புறம் 4 இயர் காலேஜ் பிடெக் போய் பாருங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எது டிஃபரெண்டா இருக்கு உங்களுக்கு, உங்களால என்ன படிக்க முடியும், ஓகே அந்த மாதிரி நீங்க அச்சீவ் பண்ண முடியும் சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணுங்க. இது பிஎஸ்சி பிடெக் அப்படி இல்ல, நான் என்ன பண்ண போறேன் அதான் மெயின். ஏன்னா நீங்க தான் பண்ண போறீங்க. ஸ்டூடெண்டோட இன்ட்ரெஸ்ட் இஸ் வாட் இம்பார்ட்டன்ட். நெல்லையில் இருந்து பாஸ்கர் காத்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் பாஸ்கர், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. மேடம் வணக்கம், நான் சார்ட்ட கொஞ்சம் பேசணும் மேடம். சொல்லுங்க பாஸ்கர், தொடர்ந்து பேசுங்க பாஸ்கர். சார் வணக்கம் சார், என் பையன் வந்து சென்னையில எஃப்டிடி காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் ஃபேஷன் மெர்ச்சன்டைஸ் ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் படிச்சிட்டு இருக்காரு சார். ஓகே, சொல்லுங்க. சார் வந்து எப்படி அந்த கோர்ஸுக்கு நல்ல ஃபீச்சர் எப்படி இருக்கு, இது போக மாஸ்டர் எதுவும் பண்ணணுமா, வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா கோர்ஸ் எதுவும் படிக்கணுமா, அது சம்பந்தமா கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்லுங்க சார். நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் பாஸ்கர். சார் இப்போ இந்த கோர்ஸ் படிக்க நல்ல கோர்ஸ் தான் படிக்கிறாங்க. நீங்க சொல்ற கோர்ஸ் வந்து இப்போ நீங்க மேல படிக்கணும்னா உங்க பையனுக்கு ஆசை இருக்கா, ஓகே படிக்கணும்னா அவர் கண்டிப்பா படிக்கலாம். இல்ல நான் வந்து 1 வருஷம் வேலை செஞ்சுட்டு திருப்பி நான் படிக்க போறேன்னா அப்படியும் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து இது வந்து கிரியேட்டிவ் கோர்ஸ். இது ஓகே, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க என்ன பண்றீங்க அதுக்கேற்ற அவங்களுக்கு ஊதியமோ அல்லது அவங்களுக்கு ஃபண்ட்ஸோ அவங்களுக்கு ஏற்ற சேலரியோ கிடைக்கும். ஸோ அதனால எவ்வளவு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோமோ நம்ம சப்ஜெக்ட்ல அந்த மாதிரியான வேலையும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அது ரவீந்திரன் காத்திருக்கிறார், மன்னார்குடியிலிருந்து, அவரிடம் பேசலாம். வணக்கம் ரவீந்திரன், உங்களோட கேள்வி என்ன ரவீந்திரன் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். அதாவது என் பொண்ணு வந்து +2 படிக்கிறாங்க மேடம். ஓகே, பயாலஜி படிச்சிருந்தாதான் இந்த சப்ஜெக்ட் எடுக்க முடியுமா இல்ல எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் படிக்கணும்? தெரிஞ்சுக்கலாம் ரவீந்திரன். எலிஜிபிலிட்டி சார், இப்போ இந்த கோர்ஸுக்கு வந்து நீங்க என்ன படிச்சாலும் பிரச்சனை இல்ல. ஓகே, இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அதான் பெரிய பிரச்சனையே. ஓகே, இந்த கோர்ஸ் படிக்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், பேஷன் இருக்கணும், அதான் மெயின். ஓகே, அது பிரச்சனை இல்லைங்க சார். யூ கேன் டேக் எனி பேசிக் கோர்ஸ், நோ ப்ராப்ளம். சார், இப்ப வந்து நீங்க ஒரு ஸ்ட்ரீம் சொல்லிருந்தீங்க, ஃபேஷன் ஷோ ஆர்கனைசர்ஸ், டெக்ஸ்டைல் மில்ஸ், அதே மாதிரி பொட்டிக் ஆரம்பிக்கிறது. இப்ப மீடியா அப்படின்னு வரும்போது ஃபேஷன் ஜேர்னலிஸ்ட் அவங்க வந்து இப்ப ரொம்ப அவங்கதான் ஒரு ஐ ஓப்பனா இருக்காங்க எல்லாருக்குமே. இந்த ட்ரெண்ட்ஸ், இந்த லைஃப் ஸ்டைல் ட்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஃபேஷன் ஜேர்னலிஸ்ட் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னா இது முடிச்சிட்டு மேல ஏதாவது அதுக்குன்னு தனியா கோர்ஸ் ஏதாவது படிக்கணுமா? ஃபேஷன் ஜேர்னலிசம் ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ டிசைனை பத்தி தெரிஞ்சா they can go into any field, that is not a problem. இப்போ மெயின் திங் என்னன்னா எங்க நம்ம பண்ண போறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபேஷன் நாலேஜ், அதாவது ஃபேஷன் ஃபோர்காஸ்டிங் சொல்றாங்க, ஃபேஷன் ஜேர்னலிசம் சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த சம்மருக்கு என்ன வரப்போகுது, ஸோ அது வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி சொல்றாங்க. ஸோ இன்டர்நேஷனல் ஃபோர்காஸ்ட் பண்றாங்க, இந்தியாலையும் ஃபோர்காஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சேம் திங் யூ கேன் டூ இட், அதுவும் பண்ணலாம். ஓகே, அதுவும் நல்ல ஒரு புது வேலை ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம். இப்ப வந்து இப்ப NIST இருக்கு, அதே மாதிரி NID நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் இருக்கு, அதே மாதிரி Pearl அகாடமி டெல்லியில, இந்த மாதிரி ஒரு டாப் நாட்ச் யூனிவர்சிட்டிஸ்லயும் இன்ஸ்டிடியூட்ஸ் நம்ம படிக்கணும் அப்படின்னா தனியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா அவங்க இப்ப இவர் கேட்ட மாதிரி இந்த காலர் கேட்ட மாதிரி பயோமேக்ஸ் இல்ல இந்த ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து படிச்சவங்களுக்கு டஃப்பா இருக்கு. இல்ல அப்படி இல்ல. பேசிக்கலி வந்து எப்படின்னா அவங்க வந்து ஃபண்டமெண்டலா வந்து ஆர் யூ கிரியேட்டிவ் ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் தான் ஃபர்ஸ்ட் லெவல்ல பாக்குறாங்க. ஓகே, அண்ட் பேசிக் 12th யூ ஆர் பாஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் லெவல் என்ன உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ. அந்த போர்ட்ஃபோலியோல நான் என் கிரியேட்டிவிட்டி காட்டிட்டு ஐ அம் கோயிங் டு டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அண்ட் கோயிங் ஃபார் பர்சனல் இன்டர்வியூ, அப்படிதான் போறது. சோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ல என்ன சப்ஜெக்ட் பேசிக்ஸ் தான் கேட்பாங்க. அந்த 12th படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தெரியுமா அந்த மாதிரி தான் கேட்பாங்க. இட் ஒன்ட் பி ஆன் ஃபேஷன் ஆஸ் சச், பேசிக்கலி ஆன் கிரியேட்டிவ் சைட்ல கேட்பாங்க. ஓகே, அந்த மாதிரி தான் உங்களுக்கு.
ஒரு அதுல வந்து அந்த கலர் சென்ஸ் பத்தியோ அவ்வளவு டீடைலா வராது உங்களுக்கு. as a 12th standard ஸ்டூடண்ட்ஸ்க்கு உங்களுக்கு என்ட்ரி லெவல்ல நீங்க என்ன கேட்கணுமோ அதான் கேட்பாங்க. ஓகே சார். டாப் மார்க்ஸ்ல படிச்சா மட்டும் தான் ஸ்டூடெண்ட் வந்து ஃபிளரிஷ் ஆக முடியுமா அப்படிங்கற ஒரு இல்ல அப்படி எதுவும் கிடையாது. the student has to study well. see இது வந்து கிரியேட்டிவ் ஃபீல்ட். இப்போ நம்ம சொல்றோம் இன்ஸ்டிடியூஷன் ஆல்சோ மேட்டர் பிகாஸ் அவங்க தான் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி. no that is what it is all 50-50. the institute is the 50%, you are 50%. okay இது இன்ஸ்டிடியூட்டால ஒண்டி பண்ண முடியாது. okay இன்ஸ்டிடியூட்ல வரைய சொல்லி கொடுக்க முடியும், அது சரியா வரதா. இப்போ எப்படி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் a singer, if he practice well he sings well. the same way here the designer has to work hard. ஏன்னா இப்போ வந்து இப்போ 1 year டிப்ளமோ படிச்சு நான் சக்சஸ்ஃபுல் ஆகும்னு சொல்ல முடியாது. 1 year படிச்சு நீங்க ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு ஒரு 2-3 years உங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா you understand the design. இப்போ ஃபேஷன்னால ஃபேப்ரிக் மிஷினும் கிடையாது. ஓகே கார்மெண்ட் பண்ண பிறகு ஆக்சசரைசிங் இருக்கு, மேக்கப் இருக்கு, ஓகே ஸ்டைலிங் இருக்கு, ஃபுட்வேர் இருக்கு, அந்த மாதிரி போயிட்டே இருக்கலாம். இல்ல ஃபாஸ்ட் ட்ராக் கோர்சஸ் இருக்கா? ஃபாஸ்ட் ட்ராக் இருக்கு. அதெல்லாம் 1 year is minimum for you to understand. it is you need to be. யாரெல்லாம் ஃபாஸ்ட் ட்ராக் போகலாம்? இப்போ ஃபாஸ்ட் ட்ராக் வந்து இப்போ பேசிக்கலி என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து they have to interact with the institute. ஃபர்ஸ்ட் நீங்க போயிட்டு நான் இது படிச்சிருக்கேன்னு சொன்னா they will institutes will recommend you what to study. ஓகே அப்பதான் உங்களுக்கு ஒரு இன்டராக்ஷன். இப்போ ஃபேக்கல்டி நீங்க பார்க்கலாம், அவங்க கிட்ட பேசலாம், அப்போ உங்களுக்கு தெரியும் ஓகே இது நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம பேசுறதா ஃபர்ஸ்ட் முயற்சி நம்மளோட. ஓகே பிகாஸ் எல்லாமே டிசைனிங் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நல்லா பண்ணலாம்னு ஆசைப்படுறாங்க. ஆனா பட் மெயின் திங் இஸ் நம்ம போய் கேட்கணும். இப்போ ஃபேஷன்ல என்ன கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி சார் பண்ணுவோம், எனக்கு தைக்கவே தெரியாது ஆனா ஃபேஷன் படிக்க முடியும் சார், எனக்கு வரைய தெரியாது ஃபேஷன் பண்ண முடியும். எல்லாருக்கும் முடியும். ஆனா யூ நீட் டு கோ அண்ட் ஆஸ்க் தி கன்சர்ன் இன்ஸ்டிடியூஷன், தே வில் டெல் யூ ஓகே இது இல்லையா இது கொடுக்கலாம். சோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கம்யூனிகேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயம். இப்போ வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது MBA-லயும் இருக்கு, நிறைய ஆஃபர் பண்றாங்க. ஃபேஷன் டெக்னாலஜி, மாஸ்டர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி, MBA இன் ஃபேஷன் டிசைன், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. எது வந்து அட்வைசபிளான கோர்ஸ் ஸ்பெஷலைசேஷன்? இப்போ இந்த டிசைனிங் கோர்ஸ் பொறுத்தவரைக்கும் இட்ஸ் தி ஸ்டூடெண்ட் which way he wants to go. அவருக்கு என்ன பண்ணணும். இப்போ ரைட் நோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜர்னலிசம் சொன்னீங்க, நான் முடிச்சுட்டு I want to be in journalism. okay I want to work for a fashion magazine. so he has to go whether it is a South Indian or North Indian, அந்த மாதிரி. நிச்சயமா. so it all depends upon the interest what the student has. ஓகே, இன்னைக்கு ஃபேஷன் டிசைனிங் பத்தியும் ஃபேஷன் டெக்னாலஜி பத்தியும் நிறைய கேள்விகளுக்கு தெளிவா ஆன்சர் பண்ணீங்க. தேங்க்யூ so much. thank you very much. நேயர்களே, இத்துடன் இன்றைய கல்லூரி வாசல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தை தொலைக்காட்சியுடன்.